ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதரை கிராஃப்ட்ல இன்றைக்கு காசி அன்னபூரணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த அன்னபூரணி தாயார் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 4 சைசஸ்ல அவைலபிளா இருக்காங்க. ஸோ முதலாவது ரொம்ப குட்டியான ஒரு சைஸ்ல ஆக சிறியதுன்னு சொல்லலாம். இது நியர்லி ஒரு 1.5 இன்ச்சஸ் தான் இருக்கும். ஸோ பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பீடத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் காசி அன்னபூரணி இருப்பாங்க. பொதுவாகவே அன்னபூரணி தாயார் கரங்களில் ஒரு கரண்டி இருக்கும். ஸோ வந்து ஞானத்தை அல்லது உணவை அழிக்கக்கூடிய ஒரு வகையில் வந்து அமர்ந்த கோலத்தில் இருப்பாங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ், இது வந்து 2 இன்ச்சஸ் ஹைட்ல இருக்குங்க. ஸோ இதுவுமே அதே மாதிரி தான், சைஸ் மட்டும் தான் கொஞ்சம் பெரியது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நியர்லி 3 இன்ச்சஸ் ஹைட்ல வந்து ரொம்ப அழகா வந்து அமர்ந்த கோலத்தில் காசி அன்னபூரணி நமக்கு காட்சி அளிக்கிறார். ஆக பெரியது நீங்க பாத்தீங்கன்னா நல்ல அழகா வந்து ஒரு 7 to 8 இன்ச்சஸ்க்கு வந்து பெரிய அளவுல வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்களோட உருவ அமைப்பு வந்து ஒவ்வொரு சைஸா மாறும்போது பெரிதாகும் போது ரொம்ப இன்னுமே தெளிவாக இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். கீழ்ப்பகுதியில ஒரு பீடம், அமர்ந்த கோலத்தில் ராஜ அலங்காரத்து அன்னபூரணி தாயார் இருக்கிறார். காசி அன்னபூரணி என்றாலே நமக்கு தெரியும், ஞானத்தை அளிக்கக்கூடியவர், நம்மளுடைய பாவங்களை வந்து தீர்க்கக்கூடியவர், ஈசனின் சாபத்தையே நீக்கக்கூடிய ஒரு வல்லமை உடையவர் தான் வந்து இந்த அன்னபூரணி அப்படின்னு சொல்லும்போது நமக்கான வாழ்க்கையில் நமக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் நமக்கு அள்ளித்தரக்கூடியவர். ஸோ கண்டிப்பா காசி அன்னபூரணி நம்மளோட எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தெய்வம். ஸோ இவங்களை நீங்க வைத்து வழிபடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய புலனத்திற்கு வந்துருங்க. புலனம் எண்கள் வந்து என்னோட பயோல கொடுத்துருக்கங்க. அந்த பயோல வந்து அந்த எண்கள் எடுத்து நீங்க நமக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். மலேசியா, சிங்கப்பூர், புரூனே எல்லா இடத்துக்கும் என்னால் உங்களுக்கு இதை அனுப்பி வைக்க முடியும். நன்றி, வணக்கம்.